அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் அன்பு கலந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அண்மையில் சிங்கப்பூரில் நடந்த உலக சதுரங்க போட்டியில் வாகையாளர் பட்டம், அதாவது சாம்பியன்ஷிப் பட்டம் பெறுவதற்கு நடந்த போட்டியில் சீனாவைச் சேர்ந்த லிங் நிடர் அவர்களை வீழ்த்தி வெற்றி வாகை சூடிய திரு குகேஷ் அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் 29/5/2006 பிறந்திருக்கார். இவருடைய பூர்வீகம் ஆந்திரா கோதாவரி மாவட்டம். ஆனால் இவங்க அப்பா மருத்துவராக சென்னையில் பணியாற்ற போது இவர் சென்னையில் தான் பிறக்கிறார். குகேஷ் டொம்மராஜுங்கிறது அவருடைய முழு பெயர், சுருக்கி குகேஷ்னு கூறப்படுது. இப்போ இந்த ஜாதகத்தில் நேரம் தெரியல, ஆனால் நம்ம லக்கணத்தை வச்சு பார்க்காம அன்றைய ஜனனகால கிரகங்களை வச்சு சார அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படி விளையாட்டுத்துறையில் சாதித்தார், எப்படி வாகையாளர் பட்டம் வாங்கினார்னு நம்ம பார்க்க போகிறோம். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்தில் அப்பா சூரியனாக எடுத்துக்கணும். அப்பா ஒரு மருத்துவர், அதாவது காது மூக்கு தொண்டை மருத்துவர் நிபுணர். இந்த சூரியனுக்கு 10ஆம் இடத்ததிபதி சனி, அவர் சுயசாரத்தில் நிற்கிறார். கூட செவ்வாய் பகவான் குருவின் புனர்பூசம் 4ஆம் பாதம் பெற்று வர்க்கோத்தம் பெற்று உச்ச பலனோடு நிற்கிறார். இந்த 10ஆம் இடத்திற்கு ராகுசாரம் பெற்ற குருவின் பார்வை வருகிறது. அப்போ அவர் மருத்துவர் என்பதற்கு ஆன கிரக அமைப்புகள் இதில் உள்ளன. அம்மா ஒரு மைக்ரோ பயாலஜிஸ்ட். சந்திரனுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை எடுத்தோம்னா ராகு நுண்ணுயிர் கிருமிகளை குறிப்பது. அந்த நுண்ணுயிர் சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய காரகத்துவமும் ராகு தான். அந்த 10ஆம் இடத்தையும் சந்திரனை பார்க்குறாங்க. அம்மா மைக்ரோ பயாலஜிஸ்ட்ங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. அதனால் அப்பா மருத்துவர், அம்மாவும் மருத்துவர். இந்த செவ்வாய் அப்பாவுக்கு 3ஆம் இடம் காது மூக்கு தொண்டை ஸ்தானத்தில் இருக்குது இந்த இணைவு. அதனால் ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணர். சரி, நம்ம விளையாட்டுத்துறையில் சாதித்தது எப்படி என்ற செய்திக்குள்ளே போயிடுவோம். ஒரு நபர், ஒரு ஜாதகர் விளையாட்டுத்துறையில் சாதிக்க வேண்டுமென்றால் அந்த ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்க வேண்டும். புதன் பலமாக இருப்பதோடு செவ்வாயும் பலமாக இருக்க வேண்டும். ஏன்னா புதன் தான் விளையாட்டுக்காரகன், செவ்வாயும் விளையாட்டுக்காரகன். புதன் உளவியல் சம்பந்தப்பட்ட விளையாட்டுக்கு காரகன், செவ்வாய் உடலியல் சம்பந்தப்பட்ட உடல் திறனை காட்டக்கூடிய விளையாட்டுக்கு காரகன். இந்த செவ்வாய் தான் இந்த புதனோட பலமாக இருக்கும்போது உந்து சக்தியை கொடுக்கும், துணிச்சலை கொடுக்கும். அதனால் செவ்வாய் பலமாக இருக்கணும். புதனும் செவ்வாயும் பலமாக இருக்கும் பட்சத்தில் குருவும் பலமாக இருக்க வேண்டும். ஏன்னா குரு தான் ஆசான். அந்த கற்றுக் கொடுக்கும் ஆசானும் நல்ல நிலையில் இருந்து விட்டால், புதன் செவ்வாய் குரு வலுப்பெற்று விட்டால் அவர் விளையாட்டுத்துறையில் சாதிக்க முடியும். சரி, இது பொதுவான பலன். கேரம் சதுரங்க விளையாட்டிற்கு 3 கிரகங்கள் பலமாக இருக்க வேண்டும். ஒன்று புதன், இன்னொன்று சந்திரன், இன்னொன்று சுக்கிரன். ஏன் புதன் பலமாக இருக்கணும்னா, புதன் தான் மூளைத்திறனை காட்டுபவர், சந்திரன் மனத்திடத்தை காட்டுபவர், சுக்கிரன் ஜாலகக்காரகன், அதாவது கையசைவு, காலசைவு, நடனமாடுவது, உடலை அசைப்பது போன்ற ஜாலகங்களை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்போ ஒரு ஜாதகத்தில் கேரம் சதுரங்கத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் புதன் சந்திரன் சுக்கிரனுடைய பலம் தேவை. இதுதான் விதி. சரி, இப்போ நான் கிரகங்களை சொல்லிடுறேன், பார்த்துங்க. 29/5/2000 அன்னைக்கு பிறக்கிறார். இவர் பிறக்கும்போது அன்று நாள் முழுக்கவே திருவாதிரை நட்சத்திரம் தான், மிதுன ராசியில் பிறந்திருக்கார். திருவாதிரை நட்சத்திரம் மறுநாள் காலையில் 7:34 வரைக்கும் திருக்கணித முறைப்படி அவர் திருவாதிரையில் தான் பிறக்கிறார். அந்த திருவாதிரையோட எழுத்தில் நம்ம நாம நட்சத்திர எழுத்துக்கள் பெயர் வைக்கும்போது பஞ்சாங்கத்தில் முதல் எழுத்தே கூ தான். அதனால தான் குகேஷ், அவருடைய முன்னோர்கள் பேர் சேர்த்து குகேஷ் டொம்மராஜுன்னு போட்டிருக்காங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு மீனத்தில் இருக்கார், சுக்கிரன் மேஷத்தில் இருக்கார், சூரியனும் புதனும் ரிஷபத்தில், சந்திரன் மிதுனத்தில், செவ்வாய் சனி கடகத்தில், கேது கன்னியில், குரு துலாத்தில் இருக்கார். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய பலம் எப்படி. இப்போ ஃபஸ்ட்டு புதனுடைய பலத்தை பார்ப்போம். இந்த புதன் செவ்வாயுடைய சாரம் வாங்கியிருக்கார். மிருகசடம் 2ஆம் பாதம் அம்சத்திலையும் பலம் பெற்று விடுகிறார். செவ்வாய், அந்த புதனுக்கு சாரம் கொடுத்த செவ்வாய் புனர்வசு 4ஆம் பாதம் பெற்று அம்சத்திலையும் வர்க்கோத்தம் பலனை அடைகிறார், குருவின் உச்ச பலனை அடைகிறார். அப்போ புதன் பலம் பெற்று விட்டார். அடுத்து சந்திரன். இந்த சந்திரன் மனோகாரகன், இந்த ராகு சாரம் பெறுகிறார். ராகு சாரம் பெற்ற குருவின் பார்வையை சந்திரன் பெறுகிறார். அதனால் சந்திரனும் பலப்பெற்று விட்டார்.
அடுத்து சுக்கிரன், ஜாலக்காரகன் சுக்கிரன். இந்த சுக்கிரன் கேது சாரம், கேது சூரியன் சாரம். சூரியன் ரோஹிணி 2ஆம் பாதம் பெற்று அம்சத்திலும் பர்க்கோத்தம் பெற்று சூரியனும் பலம் பெற்று விட்டார். அதனால் சுக்கிரன் பலம். ஆக புதன், சந்திரன், சுக்கிரன் மூவருமே பலம். இந்த விளையாட்டுக்கு துணிவை தரக்கூடிய செவ்வாயும் உச்ச பலனை குருவின் பாதத்தில் நிற்கின்றார். அதனால் அவரும் பலம் பெற்று விட்டார். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வெற்றி பெறுவதற்கு மற்றும் சில காரணங்கள் இருக்கின்றன. அதாவது அந்த காரணங்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்துறேன். நாடி முறைப்படி ஜீவன் என்று அழைக்கின்ற குருவை காட்டிலும் சூரியன் இங்கே பலமாக இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் இந்த போட்டியில் அவர் வாகையாளர் பட்டம் வெல்வதற்கு முக்கிய காரக கிரகம், மெயின் ஹீரோவே சூரியன் தான். இந்த சூரியன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, சந்தனுடைய சாரத்தில் நிற்கிறார். அவர் அம்மாவுடைய சாரத்தில் நிற்கிறாரு. ஆனால் இவருடைய அப்பாவே அம்மாவுடைய ஸ்தானமாக மாறி இவரை பார்த்துக்கிட்டார். அதுதான் இங்கே சூரியன் தான் இந்த வெற்றிக்கு முழு காரணமே, அவருடைய அப்பா தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளில் போய் பயிற்சிக்கு போகும்போது சரியான பொருளாதார வசதி இல்லாமல் தங்கு விடுதலை தங்க முடியாமல் விமான நிலையத்திலேயே படுத்துக்குவாங்களாம். படுத்துக்கும் போது தன்னுடைய மகனை தன்னுடைய மார்பில் தன்னுடைய படுக்க வைத்து அவர் உறங்கு வரை இவர் விழித்திருந்து பார்த்து கொள்வாராம். அந்த அளவுக்கு தந்தை குகேஷுக்கு குற்ற உறுதுணையாக இருந்திருக்கிறார். அதெல்லாம் இந்த சூரியன் தான் இதில் பலம், ஜீவனை காட்டிலும் சூரியன் பலமாகி விட்டார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ரோஹிணி 2ஆம் பாதம் பெற்று புஷ்கரண வாமசம் பெற்று விட்டார். செவ்வாய் குருவின் 4ஆம் பாதம் பெற்று புனர்பூசம் 4ஆம் பாதம் பெற்று செவ்வாயும் புஷ்கரண வாமசம் பெற்று விட்டார். குரு ராகுவின் சுவாதி 4ஆம் பாதம் பெற்று அவரும் புஷ்கரண வாமசம் பெற்று விட்டார். அதாவது இந்த ஜாதகத்தில் 2 கிரகம் உச்ச, 3 கிரகம் புஷ்கரண வாமசம். ஜாதக பாரிஜாதத்தில் ஒரு விதி சொல்லப்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் உச்சம் பெற்று பர்க்கோத்தமம் பெற்று புஷ்கரண வாம்சம் பெற்று குருவும் செவ்வாயும் பலமடைந்து விட்டால் அவர் உலகின் ராஜா அப்படின்னு ஒரு விதி சொல்லப்படுது. இந்த ஜாதகத்தில் அதாவது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுக்கு பதிலாக சூரியன் சந்திரனாக மாறி பலம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் குரு வடிவில் பலம் பெற்றிருக்கிறார். அதனால் இவர் உலகத்தில் இன்னைக்கு சதுரங்க போட்டியில் ராஜா, உலகமே புகழ்கிறது. அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த ஜாதகர் பெற்றுள்ளார். நன்றி, வணக்கம்.